السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ألف لام را كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 9வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, உலக அரங்கில் இஸ்லாம் என்கிற தொடரிலே இன்றைய தினம் புதிய அரபு நாடுகளுக்குள் இஸ்லாம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். புதிய அரபு நாடுகள் என்கிற போது பாரம்பரியமான அரபு நாடுகள் அல்ல, இஸ்லாம் போனதற்கு பிறகு அரபை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட அரபு நாடு. இதை நாம சுருக்கமாக இப்படி குறிப்பிடலாம்: மத்திய கிழக்கில் இஸ்லாம் என்று நாம் சொல்லலாம். சாதாரணமாக உலக அளவில் முஸ்லிம் நாடுகளை அடையாளப்படுத்துகிற போது இந்த மத்திய கிழக்கு என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அடையாளப்படுத்துவார்கள். மத்திய கிழக்கின் வரலாறு என்று சொன்னார்கள் என்றால் அது முஸ்லிம் நாடுகளை குறிக்கிறது என்ற அர்த்தம். மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுற நாடுகள்ல அந்த பகுதியில் என்னெல்லாம் நாடுகள் இருக்குது அப்படின்னு நாம ஒரு கணக்கு பார்த்துட்டா எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே பரவி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மத்திய கிழக்குன்னு சொன்னா அதுல அரபு நாடுகள் இப்போ இருக்கிற சவுதி அரேபியா, பஹ்ரைன், அதுபோல UAE ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், லெபனான், பாலஸ்தீன், ஓமன், ஈராக், சிரியா, ஈரான் ஆகிய நாடுகள் அடங்கும். இந்த நாடுகள் எல்லாம் ஆசிய கண்டத்தை சார்ந்தது. மேற்காசியான்னு சொல்லுவாங்க இல்லையா, மேற்காசிய கண்டத்தை சார்ந்தது. நாமெல்லாம் தெற்காசிய பகுதியை சார்ந்தோம் இல்லையா. இந்தியாலாம் தெற்காசிய நாடுகள், இந்த மேலே இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் மேற்காசிய நாடுகள். இப்போ நான் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கிற நாடுகள் எல்லாமே மேற்காசிய நாடுகள். இந்த நிலப்பரப்பே ரொம்ப பெருசு தான். இந்த நிலப்பரப்பே யமன்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யமன்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா லெபனான் வரைக்கும், கத்தர் வரைக்கும் இருக்கிற நிலப்பரப்பே ரொம்ப பெருசு தான். இது அல்லாம இந்த மேற்காசிய நாடுகள் அல்லாம மத்திய கிழக்குக்குள்ள 2 ஆப்பிரிக்க நாடுகளும் சேரும். அதுல ஒண்ணு எகிப்து, இன்னொன்னு சூடான். எகிப்து, சூடான் ரெண்டுமே ஆப்பிரிக்க நாடுகள். இதுவும் மத்திய கிழக்கு நாடுகள் என்கிற பட்டியலுக்குள்ள சேரும். இப்ப மத்திய கிழக்கு நாடுன்னு சொல்லும் போது இவ்வளவு நாடுகள். இந்த நாடுகளை எந்த அளவில் நாம வகைப்படுத்தலாம் என்றால், ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் இஸ்லாம் பரவிய நாடுகள் என்று வச்சுக்கலாம். இதையும் தாண்டியும் இஸ்லாம் பரவிச்சு கொஞ்சம். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காலத்துல எகிப்து வரைக்கும் இஸ்லாம் வந்துருச்சு. ஆசிய கண்டத்தை தாண்டி ஆப்பிரிக்காவுக்குள்ள எகிப்து வரைக்கும் இஸ்லாம் வந்துருச்சு. அதனால மத்திய கிழக்கில் என்று நாம சொல்லுகிற போது அதை நாம ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வரலாம். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் இஸ்லாம் பரவிய நாடுகள். நான் பல தடவை சொல்லி உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். 22.5 லட்சம் கிலோமீட்டர்கள் அளவுக்கு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவி இருந்தது என்று நாம பார்க்கிறோம். இந்த பரவல் இருக்குது, அது உலக வரலாற்றில் அசாதாரணமானது. எல்லா வரலாற்று ஆசிரியர்களையும் ஆச்சரியப்படுத்தக்கூடியது. மிக குறைந்த காலத்தில் கிபி 631 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. கிபி
631. கிபி 660ல 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியும் முடிஞ்சிருச்சு. அப்ப எவ்வளவு வருஷம் இருக்கும்? 31ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகுதான் வெளிநாடுகளுக்கு, அதாவது அரபு தேசங்களை கடந்து இஸ்லாமிய பரவல் அப்படிங்கிறது நடக்குது. ஈராக்குக்கு போறாங்க, முதல்ல அரபு தீபகற்பத்தை கடந்து ஈராக்குக்கு போறாங்க, அதுக்கப்புறம் சிரியாவுக்கு போறாங்க, அதுக்கப்புறம் ஈரானை பார்க்குறாங்க, அப்படி பல பகுதிகளுக்கும் போய் சேர்றாங்க. இப்ப இந்த பரவல் அப்படிங்கிறது எப்ப நடக்குது? 631. 631ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. ஹலீஃபாக்களுடைய ஆட்சி 660ல முடிஞ்சிருக்கு. அப்ப டோட்டலா 30 வருஷ காலம். இந்த 30 வருஷ காலத்துல இஸ்லாமிய அரசு விரிவாக இருந்ததனுடைய அளவு இருக்கு பாருங்க, மிகப்பெரிய அளவு. எது வரைக்கும்னா, வடக்கு புறத்தில் துருக்கி கான்ஸ்டான்டினோபிள், கிழக்கே இந்திய கிழக்குனா கீழ்ப்பகுதியில இந்திய பெருங்கடல், மேல மொரோக்கோ, அதே போல தெற்கில் நஜிது, அதாவது நஜிதுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ரியாத், இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத். இந்த பரப்பளவை பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பரப்பளவு. ஒரு 30 வருஷ காலத்துக்குள்ளார இஸ்லாம் போய் சேர்ந்த நிலப்பகுதிங்கிறது உலகத்தை ஆச்சரியப்படுத்துது. அதுவும் யார் கொண்டு போனாங்கன்னா, பாரம்பரியமான அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் பாரம்பரியமாக அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் அல்ல. மக்காவிலும் அதை சுற்று பகுதிகளிலும் நாடோடிகளாக இருந்தவர்கள், பெரும்பாலும் பாலைவன வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பெரிய யுத்தங்களை சந்தித்திராதவர்கள், அரசுகளோடு யுத்தம் செய்திராதவர்கள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்தாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த யுத்தத்திலேயே பெரும்பாலான சண்டைகள்ங்கிறது குழு சண்டைகள் தான். ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட இப்படித்தான் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசு சண்டையிட்டதுங்கிறது பெருமானாருடைய கடைசி யுத்தமான தபூக் யுத்தம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ் அவங்க வாழ்க்கையில கடைசியா ஹிஜ்ரி 9வது வருஷம் ஒரு யுத்தம் பண்ணாங்க, தபூக் யுத்தம். அதான் அவங்க வாழ்க்கையில கடைசி யுத்தம். அது ஒண்ணுதான் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு அரசு நடத்திய யுத்தம். அதுக்கு முன்னாடி நடந்த சண்டைகள் எல்லாமே இந்த கோஷ்டி சண்டை மாதிரி குடும்பங்களாக போட்ட சண்டை தான். அப்ப முஸ்லிம்களுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறதுக்கு வழியே இல்லை. புதிதாக உருவான ஒரு சக்தி 30 வருஷ காலத்துல ஒரு பெரிய நிலப்பரப்பை அதனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தது அப்படிங்கிறது உலகத்தை ஆச்சரியப்படுது. அப்படி கொண்டு வந்தது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா குறை சொல்றவங்க ஈஸியா என்ன சொல்லிடுவாங்க, வாளால இஸ்லாத்தை பரப்பிட்டாங்க, வால்பலத்தால ஆயுதங்கள் படையெடுப்புகளின் மூலம் இஸ்லாத்தை பரப்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. நாம அவங்கள்ட்ட கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, படையெடுப்புகளின் மூலம் ஆட்களை அடிமைப்படுத்தலாமே தவிர இதயத்தை ஆட்கொள்ள முடியாது. அப்படித்தானே? படையெடுத்தா என்ன செய்யலாம்? பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை படையெடுத்து வந்தாங்க. இந்திய மக்களை அதிகாரம் செய்ய முடியுமே தவிர மனங்களை வெல்ல முடியுமா? வென்றிருக்க முடியாது. இன்னொன்னு, அதிகாரம் செலுத்தப்பட்டிருந்தா அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் துரத்தப்படுவார். என்றைக்காவது ஒரு நாள் துரத்தப்படுவாங்க. முஸ்லிம்கள் இந்த காலகட்டத்தில் கைப்பற்றிய நாடுகள்ல அதிகாரத்தின் அடிப்படையில் அவர்கள் கைப்பற்றி இருந்திருந்தா அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். நாம என்ன பார்க்கிறோம்? மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த மொழியை கூட ஏற்றுக்கொண்டார்கள். நாம பார்க்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, அந்த மக்கள் அவர்களை தொடர்ந்து சகித்துக் கொண்டிருக்கவும் மாட்டாங்க. அப்படித்தானே? அப்ப அதிகாரத்தின் அடிப்படையில் நடக்கல. அது நடந்தது 2 இயல்புகளின் அடிப்படையில். நான் உங்களுக்கு சொன்னேன், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு 2 இயல்புகளை சொன்னாங்க. ஒன்று, படைப்புகளை வணங்குவதிலிருந்து மக்களை படைத்தவனை நோக்கி வணங்க அழைப்பது. 2வது, மதங்களுடைய அநியாயத்திலிருந்து இஸ்லாத்தினுடைய நீதிக்கு அழைப்பது.
இந்த ரெண்டு இயல்புகளின் அடிப்படையில் தான் இந்த படையெடுப்புகள் எல்லாம் அமைந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, லம் யகுனில் ஃபதஹுல் இஸ்லாமு சல்பன் வ நஹ்பன் வ தத்மீரன். ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. இஸ்லாமிய வெற்றிகள் என்பது அழிவுகரமான வெற்றியாக இருக்கவில்லை, கொள்ளையடிக்கிற வெற்றியாக இருக்கவில்லை, சிதைவுகளை ஏற்படுத்துகிற வெற்றியாக இருக்கவில்லை. இன்னமாக்கான ஃபதஹன் முனல்லமன், அது ஒருங்கிணைக்கிற வெற்றியாக இருந்தது, ஒருங்கிணைக்கிற ஒருமைப்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட வெற்றியாக இருந்தது. யசீரு ஃபீஹில் குர்ராஉ, அதில் படித்தவர்கள், வல் கானூனியும் சட்ட அறிஞர்கள், வல் முஅல்லிமும் அறிஞர்கள் எல்லோரும் போனார்கள். மஅல் ஜுந்தில் ஃபாத்திஹீன், வெற்றியாளர்களுடைய படையோடு. வெறும் வாளை தூக்கிட்டு போனவங்க மட்டும் கூட போகல. இந்த படைகளோட யாரெல்லாம் போனா? படிச்சவங்க போனாங்க, கற்றுக் கொடுக்கிறவங்க போனாங்க, சட்டம் தெரிஞ்சவங்க போனாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து போனாங்க. சேர்ந்து போனவங்க மக்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தாங்க, சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தாங்க. இதுக்கு இடையில அப்ப நடந்தது ஒரு அழிவு போர் அல்ல, ஆக்ககரமான போர். அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் நான் ரெண்டு கேள்வியை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். அதை எப்பவும் மனசுல வச்சுக்கணும். நாம என்னன்னா, இது அழிவான யுத்தமாக இருந்தா அந்த மக்களுடைய மனங்களை ஆட்கொண்டிருக்க முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அழிவான யுத்தமாக இருந்திருந்தா அங்க நிலைச்சிருக்க முடியாது. அப்ப இது மக்களுக்கு நன்மை செய்கிற யுத்தமாக இருந்துச்சு. எப்படின்னா, முதல்ல இந்த பகுதிகள் எல்லாமே அந்த பகுதி மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆதிக்க சக்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு குழுவாக இருந்தாங்க. அவங்கள அன்றைக்கு இருந்த வல்லரசுகளாக இருந்த பாரசீகம் அல்லது ரோம், இந்த ரெண்டும் மாறி மாறி பிடிச்சுக்கிட்டு அவங்கள அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடக்க முடியாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் நேற்றுக்கு இதற்கு முந்தின உரையில ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். முஸன்னபுன் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு, முஸ்லீம் ஆகலான்னு நினைக்கிறார் ஆரம்பத்தில். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க பாரசீகர்களுக்கு கட்டுப்பட்டவங்க, அதனால உங்களை நாங்க ஏத்துக்கிட்டா அவங்களுடைய கோபத்தை சம்பாதிக்க வேண்டியது வரும், உங்களுக்கு வேணும்னா நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாரு முஸன்னபுன் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அந்த நிலைமை, அந்த ஊர்களில் இருந்த நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு. பின்னாடி அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. வந்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல மதீனாவுக்கு வந்தாரு. மதீனாவுக்கு வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய என்ன சொன்னார் தெரியுமா? என்ன ஈராக்குக்கு அனுப்பி வைங்க. அவர் தான் முதல்ல கேட்டவர். என்ன ஈராக்குக்கு அனுப்பி வைங்க, அங்குள்ளவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், அங்குள்ள மக்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், ஆனால் அது பாரசீகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல, அதனால என்ன அங்க அனுப்புங்க, நான் இஸ்லாத்துக்கு அவங்களை கொண்டு வர்றேன், பாரசீகத்திலிருந்து அவங்களை விடுவிக்கிறேன்னு சொன்னார். அப்ப இந்த சொல்லிலிருந்து நமக்கு புரிபடுறது என்னன்னா, அந்த மக்களுடைய சுதந்திரம், ஆதிக்க சக்திகளிடமிருந்து அந்த மக்களை சுதந்திரம் அவர்களுக்கு விடுதலை பெற்று தருவது இந்த படைகளுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்தது. அப்ப இவங்க போனாங்க, ஆதிக்க சக்திகளிலிருந்து விடுதலை பெற்று கொடுத்தாங்க, அந்த மக்களுக்கு தீனை கொடுத்தாங்க. இந்த தீன் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருந்துச்சு, தீனை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல முதல்ல முஸன்னபுன் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க போய் ஈராக்கினுடைய பெரும்பகுதியை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி இருக்கும்போது அதுக்கு அடுத்து ஈராக்கை தாண்டி சிரியாவுக்குள்ள கால் வைக்கலான்ற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாயிட்டாங்க. அவங்க 2.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த அதிகாரத்தை அவங்களுடைய அதிகாரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் இன்னும் வேகமா பரவுது. அப்படி பரவுற நேரத்தில்
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த ஏற்பாடுகள்ல சிலது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஒன்று, நீதியை நிலைநாட்டுவதில் அவர்கள் காட்டிய அக்கறை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு பேர் இருக்கு, அல் ஃபாரூக். ஃபாரூக்னா என்ன அர்த்தம்? நீதியை நிலைநாட்டுவர்னு அர்த்தம். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இருக்கிற பேர். எப்பவுமே அவங்களுக்கு நீதி பிடிக்கும். அந்த நான் நீதமா வாழ்வேன் நடந்துக்குவேன்னு சொல்றது வேற, நீதியான வாழ்வை சமூகத்துக்கு நடைமுறைப்படுத்துறது வேற. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்து இருக்குது, நீதிக்கான வரையறைகளை சொன்னவர். நீதினு பொதுவா பேசிட்டு போயிடலாங்க, எனக்கு ஒரு நீதி இருக்கும் உங்களுக்கு ஒரு நீதி இருக்கும், அப்படித்தானே? நீதிக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் கொடுத்துக்கலாமா இல்லையா? நீதிக்கு பல மாதிரி கருத்து சொல்லலாம். நீதிக்கான வரையறைகளை உலகத்திற்கு வகுத்து சொன்னவர் ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இயல்பாக நீதியின் மீது பேராசை கொண்டவர். அதனால அவர் இஸ்லாமிய படைகளுக்கு மிக பிரதானமாக நீதி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த சொன்னார். அப்படி அவருக்கு கவனம் செலுத்தின விஷயங்கள்ல பிரதானமானது ஆட்சியிலிருந்து நீதியை தனியா பிரிச்சார். அரசர் வேற, நீதிபதி வேற. ஆட்சியாளர்களே நீதிபதிகளாக இருக்கிற போது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு ஏற்ப சில நீதிகளை வழங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆட்சியையும் நீதியையும் முதல்ல தனியா பிரிச்சாங்க. பிரிச்சு நீதிக்கு சரியான அடிப்படைகளை வகுத்தாங்க. நான் இதை விவரிச்சு பேசினேன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமாயிடும். சுருக்கமா உங்க கவனத்துக்கு சொல்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நீதிக்கான வரையறைகளை சொல்லுவதற்கு முன்னால் இந்த உலகத்துல ஒரு நீதிமன்ற நடைமுறை அப்படிங்கிறதுக்கு என்ன வரையறை இருந்துச்சு? அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல என்ன வரையறை இருந்துச்சுன்னா, ரோம அரசாங்கத்துல ஒரு 12 விஷயங்களை எழுதி அதை அவங்க கண்ணாடி பேழையில எழுதி வச்சு அவங்க நாட்டினுடைய நீதிமன்றங்கள்ல வச்சிருந்தாங்க. ஒரு வழக்கு தொடுக்கிறவர் என்ன செய்யணும், எப்படி வழக்கு தொடுக்கணும், அவர் என்னவெல்லாம் வழக்குக்கு கொண்டு வரணும், எப்படி அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு 12 விஷயங்கள், மிக சாதாரணமான விஷயங்கள். நான் இப்ப அந்த 12 பட்டியலிட்டா கூட அது ரொம்ப நேரமாயிடும். மிக சாதாரணமான விஷயங்களை அவங்க போட்டிருந்தாங்க. இந்த 12 விஷயங்கள் மாத்திரம்தான் உலகத்துல நீதி நடைமுறைகள் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் கட்டமா என்ன பண்ணாங்கன்னா, நீதியை தனியா பிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் முதல் நீதிபதியாக அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நியமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஹலீஃபா தான் வடக்குல பார்ப்பார். இவங்க அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நீதிக்குன்னு நியமிச்சாங்க. நியமிச்ச பிறகு அவருக்கு சொன்னாங்க எப்படி அவர் உலக புகழ்பெற்ற ஒரு கடிதம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எழுதின கடிதம். இதை நாம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா உலகத்துல நீதி இது எப்படி இஸ்லாம் போச்சுன்னு இருக்கு இல்லையா, இஸ்லாம் எப்படி போச்சு, இந்த மக்களை எப்படி ஆட்கொண்டதுன்னு இருக்கு இல்லையா. போன இடத்துல எல்லாம் அந்த மக்கள் இஸ்லாத்தையும் சேர்ந்து தேர்த்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்கு இது காரணம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மா பஅத் ஃபஇன்னல் கலா ஃபரீதத்துன் முஹ்கமத்துன். நீதிபதி பதவி என்பது ஒரு உறுதிமிக்க கடமை. சுன்னத்துன் முத்தபாத்துன், பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறை, காலகாலமாக தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறை. ஃபஃஹம், நீ விளங்கிக்கொள். இதா இதா அதல்லா இலைக்க ஃபஇன்னஹு லா யன்ஃபஉ தகல்லுமுன் பிஹக்கின் லா நஃபாத லஹு. எந்த ஒரு விஷயமும் பயனில்லாத விஷயத்தை நீ பேசுறதுக்கு நிற்காது. பயனில்லாத விஷயத்தை நீ பேசுறதுக்கு நிற்காது. மக்களோட நெருங்கி போ, அவங்க முன்னாடி உட்காரவை, அவங்கள சமமா உட்காரவை, அவங்கள பார்க்காம தீர்ப்பு வழங்காது. யாருக்கு தீர்ப்பு வழங்குறியோ அவங்கள
பார்க்காம தீர்ப்பு வழங்காது. அவங்கள சமமா உட்காரவை. உன்னுடைய சபைக்கு வசதியானவர்களும் வர வேண்டும், சாமானியர்களும் வர வேண்டும். சாமானியர்கள் என்ன நினைக்க கூடாது, நமக்கு நீதி கிடைக்காது என்று நினைக்க கூடாது. இதெல்லாம் அவர் எழுதுறார். நீ இப்படி நடக்கணும். வாதி ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். ஒரு வழக்கு, ஒரு ஆள் என்னுடைய காசை இவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆள் மேல குற்றம் சாட்டுறார், என்னுடைய காசை இவர் திருடிட்டாரு. இப்ப நீதிபதி விசாரிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன செய்யணும்? வாதி யார் திருடிட்டாருன்னு சொல்றாரோ அவர் அதுக்கான ஆதாரத்தை காட்டணும். எப்படி திருடிட்டாருன்றதுக்கு ஆதாரத்தை காட்டணும். அப்படித்தானே? ஒருத்தர் மேல வாதிட்டோம்னா வாதி ஆதாரத்தை காட்ட வேண்டும். ஆதாரத்தை காட்ட முடியாட்டி என்ன செய்யுது? ஒரு கேள்வி இருக்கு, யோசனை பண்ணுங்களேன். ஒரு விஷயம், ஒரு வழக்கு நம்ம வாதிடுறோம், ஒரு ஆள் திருடிட்டான்னு நம்ம வாதிடுறோம், நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாட்டி வழக்கு தொடுக்கலாமா கூடாது? எல்லா நேரத்திலையும் என்ன செய்ய முடியாது? ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு ஒரு நீதி வேணுமில்ல, ஒரு நீதி வேணுமில்ல. ரோமர் காலத்துல என்ன பழக்கம் இருந்துச்சா, ஒரு ஆள் ஒரு வழக்கு முன் வச்சான், ஆதாரத்தை காட்ட முடியல. இப்படி காட்ட முடியலன்னா அவன் என்ன செய்வானா, பிரதிவாதியினுடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று ஓன்னு சத்தம் போடுவாங்க, இவன் என்னுடைய காசை திருடிட்டான் அப்படின்னு சத்தம் போட்டு போயிட வேண்டியது. இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இந்த நீதிமுறைக்கு முன்னாடி இருந்த நீதிமுறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த தீர்ப்பா அங்க சொல்லி காட்டுறாங்க. நீதிபதி நீ என்ன பண்ணணும், ஒரு வழக்கு உங்ககிட்ட வந்துச்சுன்னா யார் வழக்கு தொடுத்தாரோ அவர் ஆதாரம் கொண்டு வர வேண்டும். ஆதாரம் கொண்டு வர முடியாவிட்டால் என்ன செய்வது? அல் பையினத்து அலா மன் இத்தஆ, வழக்கு தொடுப்பவர் ஆதாரம் தர வேண்டும். வல் யமீனு அலா மன் அன்கர, ஒருவேளை வழக்கு தொடுப்பவரால் ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் இப்ப யார் பிரதிவாதியோ அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் திருடவில்லை என்று சொல்ல வேண்டும். என்ன ஒரு ஏற்பாடு! அல்லாஹ்வின் மீது, ஏன்னா ஆதாரம் அவர் காட்ட முடியாட்டி கூட என்ன வேணும்? ஒரு நியாயத்துக்கு ஒரு வழி வேணுமா இல்லையா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, நியாயத்துக்கு ஒரு வழி. உலகத்தில் அற்புதமான நீதி அமைப்பு இது. குறைஞ்சபட்சம் அவர் என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் திருடவில்லை என்று சொல்ல வேண்டும். இது ஒரு பிரதான விதி. அல் பையினத்து அலா மன் இத்தஆ வல் யமீனு அலா மன் அன்கர். சரி, இது ஒரு விஷயம். இன்னொன்னு, சில நேரங்கள்ல சட்டப்படியே நடக்க முடியாதுங்க. சட்டப்படியே நடக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு 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 வழக்கு, ஒரு அண்ணன் தம்பி 2 பேத்துக்கு இடையில 2 வீடு சம்பந்தமா வழக்கு, 2 வீடு சம்பந்தமான ஒரு வழக்கு. ஒரு வீடு பெரிய வீடு, இன்னொரு வீடு சின்ன வீடு. அண்ணன் என்ன சொல்றாரு? என்னோடது தான் பெரிய வீடு, நான் தான் மூத்தவன். தம்பி என்ன சொல்றாரு? என்னோடது, எனக்கு தான் பெரிய வீடு, நான் தான் சின்ன பையன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு நியாயம் இருக்குமா இல்லையா? சின்ன பையனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன செய்யறது? இப்ப நம்ம மார்க்க என்ன சொல்றது? சமமா எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ அப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லுது. இப்ப சமமா பிரிச்சு கொடுக்கறதுன்னு வரும்போது சில சிக்கல்கள் அங்க வரும். சில சிக்கல்கள் அந்த நேரத்தில் வரலாம். அந்த நேரத்தில் 2 பேருமாக ஒரு உடன்படிக்கைக்கு வருவார்கள் என்றால் சட்டத்தை விட அந்த உடன்படிக்கை சிறந்தது. 2 பேருமா சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. அதுல அண்ணன் என்ன சொல்லிடுறாரு? சரிங்க, பரவாயில்ல, பெரிய வீட்டை என் தம்பிக்கு கொடுத்துறேன், அவர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லது தம்பி என்ன செய்யறாரு? இல்லைங்க, எங்க அண்ணன் தான் மூத்தவர், அவர் பெரிய வீட்டில் இருந்துட்டு போட்டோம், நான் சின்ன வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இந்த 2 பேத்துக்கு இடையில ஏதாவது ஒரு வகையில ஒரு உடன்பாடு எட்டுது. சட்டப்படி அல்லாமல் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் மார்க்கம் சொல்லுது இந்த உடன்பாடு சிறந்தது.
சட்டம் நீதியை நிலைநாட்டுவதற்கு உதவி செய்வதற்கு தான். நீதியை நிலைநாட்டுவதற்கு உதவி செய்வதற்கு சட்டம். அதே நேரத்தில் சில தீர்ப்புகள் சட்டப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் சட்டத்துக்கு அப்பால் இருக்கிற உடன்படிக்கைகள் சிறந்தவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஸுல்ஹு கைர். அதனால ஒரு வழக்கு வரும்போது அந்த வழக்குல முதல்ல ரெண்டு பேர்த்தையும் சமரசம் பண்ணி போறதுக்கு ஒரு வழி இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். தட்ஸ் பெட்டர். இதான் மார்க்கம். இந்த இதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆளுடைய தோட்டம், அந்த தோட்டத்தில் பயிர் செழித்து வளர்ந்தது. இன்னொரு ஆளுடைய ஆட்டு மந்தை இந்த தோட்டத்தை மேய்ஞ்சிருச்சு. இந்த வழக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவனுக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்குன்னு பார்த்தாங்க. 10,000 ரூபாய் நஷ்டமாயிருந்துச்சு. அவனுடைய ஆடுகளை பார்த்தா அது 10,000 ரூபாய் அளவுக்கு தான் ஆடு இருந்துச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஆட்டையெல்லாம் தோட்டக்காரன்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிடு. உன்னுடைய ஆடு அவனுடைய தோட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு, நீ போயிடு. இந்த ஆட்டுக்காரன் அழுதான். என்ன அழுது, என்ன பிரயோஜனம்? நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டார். அவங்க வெளியே வரும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லட்டுமா அப்படின்னா. என்ன தீர்ப்பு? இந்த தோட்டத்தை ஆட்டுக்காரன்கிட்ட கொடுங்க, அவன் தோட்டத்தில் பயிர் செய்யட்டும். இந்த ஆடுகளை தோட்டக்காரன்கிட்ட கொடுங்க, அவன் பயிர் செய்யற வரைக்கும் இந்த ஆடுகளை வச்சு அதிலிருந்து கிடைக்கிற பால் அவன் குடிச்சுக்கிட்டோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஆடுகளை தோட்டக்காரன்கிட்ட கொடுங்க, தோட்டத்தை ஆட்டுக்காரன்கிட்ட கொடுங்க, அவன் அந்த தோட்டத்தில் பயிர் செய்யட்டும். பயிர் முந்தைய அளவுக்கு வளர்ந்த பிறகு ஆடுகளை இவன் எடுத்து செல்லட்டும், தோட்டம் அவனிடத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இது குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஃபஹம்னஹா லிசுலைமான். இதை நாம் சுலைமானுக்கு நாம் புரிய வைத்தோம். இதை விளக்கி நம்ம கொடுத்தோம். அவர் சொன்னாரு, இது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குர்ஆன் ஒரு வரலாறு சொல்லுது. அப்ப அந்த வரலாறு என்ன காட்டுதுன்னா, சில நேரங்களில் சட்டப்படியான தீர்வுகள் அப்படிங்கிறது சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துற நேரத்தில் அதில் சொல் என்கிற உடன்படிக்கைக்கு, மத்தியஸ்த உடன்படிக்கைக்கு போகலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. சிறப்பானதுன்னு சொல்லுது. இது இவ்வளவு நேரம் நான் ஏன் பேசிட்டு வர்றேன்னா, இதுல உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு விதி சொன்னாங்க. இந்த மத்தியஸ்தம் பண்றதெல்லாம் சரிதான், நல்லதுதான். ஆனால் இந்த மத்தியஸ்தம் எதில் இருக்க வேண்டும் என்றால், வஸ்ஸுல்ஹு ஜாயிஸுன் பைனல் முஸ்லிமைன், ரெண்டு முஸ்லிம்களுக்கிடையே இந்த உடன்பாடு என்பது, மத்தியஸ்தம் என்பது அனுமதிக்கப்பட்டதுதான். இல்லா சுல்ஹன் அஹல்ல ஹராமன், அந்த உடன்பாடு ஒரு ஹராமை ஹலாலாக்க கூடாது அல்லது ஒரு ஹலாலை ஹராமாக்கி விடக்கூடாது. இப்ப மத்தியஸ்தம் பண்றதுல என்ன பார்க்கணும்? நீங்க மத்தியஸ்தம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹராம ஹலாலாக்கி இருக்கக்கூடாது, ஹலால ஹராமாக்கி இருக்கு. ரொம்ப அருமையான செய்தி. இதை நான் விவரிச்சுட்டு போனா அது ரொம்ப நேரம் ஆயிடும். நான் ரொம்ப அருமையான செய்தி. நான் இவ்வளவு தூரம் சொல்லி வந்திருக்கேன்னால இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். சுல்ஹு பண்ணி வச்சிடலாம், ரெண்டு பேர்த்துக்கு இடையில சுல்ஹு பண்றதுங்கிறது செய்யலாம். ஆனா அது என்ன பண்றது கூடாது, என்னவாயிடக்கூடாது, ஹராம ஹலாலாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை அவங்க சொன்னாங்க, இப்படி செய்து விடக்கூடாது. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, வலா என்னவுக்க கலாவு கலியத் வலா என்னவுக்க கலாவுன் கலைத்தஹு அம்சி. இன்னொன்னு, நேற்று ஒரு தீர்வு சொல்லிட்டோம். இதுவும் இதற்கு முன்னால் அறியப்படாத விஷயம். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்படிதான் முன்னாள் கருதப்பட்டது. அதை மறுபரிசீலனைன்ற பேச்செல்லாம் இடம் இருக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நேற்று நீ ஒரு தீர்ப்பை சொன்னாய், ஃபராஜஅத்தல் யௌம ஃபீஹி அக்லு, அதற்கு அடுத்து நீ இப்ப யோசிச்சு அதை திரும்ப மறுபரிசீலனை செய்த போது அதில் உனக்கு வேறொரு தீர்ப்பு வழிகாட்டப்பட்டதென்றால் நீ இரண்டாவது தீர்ப்புக்கு திரும்புவது தப்பில்லை.
நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டேன், பின்னாடி யோசிக்கும் போது அந்த தீர்ப்பு சரியில்லை, இதுதான் நல்லதுன்னு படுதுன்னா எது நல்லதோ அதற்கு திரும்புவது தப்பல்ல. ஃபைனல் ஹக்க கதீமும், ஏனென்றால் சரியானதுதான் பழமையானது, சரியானதுதான் பழமையானது, ஹக்கு தான் சரி, அதை செய்யுங்க. ஓ முராஜஅத்துல் ஹக்கி கைருன் மினத் தமாதி ஃபில் பாத்திலி, அசத்தியத்தில் நிலைத்திருப்பதை விட ஹக்குக்கு திரும்பி செல்வது சிறப்பானது. அதுக்கு அடுத்து சொன்னாங்க அல் ஃபஹ்ம ஃபீமா தஜல்ஜுல் ஃபீ சத்ரி, உன்னுடைய மனசுல என்ன ஏற்படுதோ அதை நல்லா சிந்திச்சுக்க, நல்ல சிந்தி, உன் மனசுல என்ன தோணுதுன்னு சிந்தி. அவர் சொல்லும்போது சொல்றாங்க மிம்மா லைஸ ஃபீ கிதாபில்லாஹி தஆலா வலா சுன்னத்தி நபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலோ பெருமானாருடைய ஹதீஸிலோ இல்லாதவற்றில். முதல்ல எதை பார்க்கணும், இதுல என்னன்னு பார்க்கணும், இதுல என்ன இருக்கு, குர்ஆன்ல என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதில் இல்லாதவற்றில் உனது மனதில் நீ சிந்தி, ஆழ்ந்து சிந்தித்து எது உனக்கு சும்மா அரிஃபில் அம்சால் வல் அஸ்பாஹ், பிறகு முன்னுதாரணமாக இருக்கிற தீர்ப்புகள் ஏதாவது வழக்குகள் இருந்தா அதையெல்லாம் பார். இதுவும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுத்த விஷயம். வழக்குகள் விதவிதமா வித்தியாசமா வருமல்லங்க. வழக்குகள் எப்போதும் ஒரே மாதிரியா வரும். ஒரு காலத்துல ஒரு மாதிரி வழக்கு வந்துச்சுன்னா பின்னாடி இந்த காலத்துல வேற மாதிரி வழக்குகள் வரும். அப்ப அந்த வழக்குகளுக்கு நேரடியாக போய் தேடி பார்த்தா குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் கிடைக்காதுன்னா நீ யோசனை பண்ணு. அப்ப யோசனை பண்ணும்போது இது மாதிரியான பிரச்சனைகள் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு ஆள் மூத்தா போயிட்டார். அவர் மனைவி தான் அவரை குறிப்பார். அந்த சூழ்நிலை மனைவி மாதவிடாய்க்காரியா இருக்கிறார். மாதவிடாய்க்காரியாக இருக்கிற பெண் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்தா சட்ட அறிஞர்கள் யோசிப்பாங்க, நேரடியாக குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா பார்த்தா இதுக்கு டைரக்டா குர்ஆன்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கல. ஹதீஸ்லயும் இப்படி ஒரு நேரடி பிரச்சனை, மாதவிடாய் வரக்கூடிய பெண்மணி ஜனாசாவை குளிப்பாட்டலாமா அப்படின்ற கேள்விக்கு நேரடி பதில் இல்ல, ஹதீஸ்லயும் நேரடியா இல்லை. ஆனா யஹ்யா இப்னு முஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு பெண் ஒரு கேள்வி இப்படி வந்தபோது குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொன்னார். கூட இருந்த சட்ட அறிஞர்கள் எல்லாம் அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது? அப்ப அவர் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், இது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள். அந்த நேரத்துல ஆயிஷா அம்மாவிட்ட தலைய, அவங்க ஒரு திரை தான் வீட்டுல இருந்துச்சு, கதவெல்லாம் இல்லை, ஒரு திரையை விலக்கி தலையை உள்ள நீட்டி தலையை சீவி விடு என்று சொன்னார்கள். தலையை எண்ணெய் போட்டு சீவி விடுன்னு சொன்னாங்க. அப்ப ஆயிஷா அம்மா, நான் மென்சஸ்ல இருக்கேன் அப்படின்னாங்க, நான் மாதவிடாய்க்காரியாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. உங்களை எப்படி நான் தொடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப்ல இருக்காங்க, உங்களை நான் தொடலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஜிஸ் உன் கையில் இல்லை, நஜிஸ் உன், அப்போ மாதவிடாய் வர்றதுங்கிறது வேற விஷயம், அதனால உன் கை என்ன ஆயிடாது, நஜிஸ் ஆயிடாது. நீங்க என்ன செய்யுங்க, புரிஞ்சுதா இல்லையா, நீங்க என் தலையை தடவி விடலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்ல அந்த அம்மா நஜிஸ்ல இருந்தாலும் கூட அந்த நஜிஸ் எங்க இல்ல, உங்க கையில இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு நான் சொல்றேன், ஜனாசாவை ஹைலுக்கார பெண்மணி குளிப்பாட்டலாம் அப்படின்னு சட்டம் சொன்னாங்க. இது எதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, அவங்க சொல்றது எப்படின்னா, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இல்லாத ஒரு விஷயத்துல ஆழ்ந்து சிந்திங்க, ஆழ்ந்து சிந்திச்சு நீ ஒரு முடிவு செய் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, யார் தீர்ப்புக்கு என்று வந்தாலும் நீ அதில் உறுதியானதை பாரு, சந்தேகத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. முஸ்லிம்கள் எல்லோரும் நீதவான்கள், எல்லோரும் ஒருவர் ஒரு விஷயத்தில் நீதவான்கள் என்பதில் நீ உதாரணமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் சில விஷயங்கள் வரிசையா சொல்றாங்க. இந்த நீதியை நடைமுறைப்படுத்துறதுல ஏற்படக்கூடிய ஒரு வாதி பிரதிவாதிகள்ல ஒரு வாதி பிரதிவாதிகளுக்கு இடையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நடைமுறைகளை இன்னும் சில வார்த்தைகளை சொல்றாங்க. இன்னும் சொன்னா அது தொடர்ந்து நம்ம இந்த இடம் பெருசு நீண்டு போயிடும். நான் என்ன சொல்ல, ஒரு சில விஷயங்களை மட்டும் இதுல சுட்டி காமிச்சேன். இந்த சுட்டி காமிச்ச அம்சங்கள் எப்படின்னா, இதற்கு முன்னால் இருந்த நீதித்துறையில கண்டுகொள்ளப்படாத விஷயம். முதல்ல இதற்கு முன்னால் இருந்த நீதித்துறையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாடு எல்லா இடத்திலும் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற வேறுபாடு இருந்துச்சு. ஆனா அதை முதல்ல ஒழிச்சாங்க. ரெண்டாவது, யாரும் பிரச்சனைக்குரிய யாரும் வழக்கு கொண்டு வந்தா அதை நேரிட்டு விசாரிக்கணும்னு எல்லாம் சொன்னாங்க. உலகளாவிய நீதித்துறை அறிஞர்கள் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வகுத்தது போன்ற நீதித்துறை நெறிமுறைகள் அதற்கு முன்னால் யாரும் சொல்லி தந்தது. உலகத்தில் அதற்கு முன்னாடி யாரும் சொல்லி தந்ததில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பார்த்து பார்த்து நீதிபதிகளை நியமிச்சாங்க. மதீனாவுக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபிய நீதிபதியா நியமிச்சாங்க. ரெண்டு விஷயம் பார்த்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒன்று, கொஞ்சம் வசதி படைச்சவரானு பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு விஷயம் பார்த்தாங்க. வசதி படைச்சவரானும் பார்த்துருக்காங்க, கண்ணியமானவரானும் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களாம், வசதி என்பது தீர்ப்பிலிருந்து நீதியிலிருந்து நழுவுவதை தடுக்கும். ஒரு ஆள் வசதியா இருக்கிறாருன்னா அவர் நீதியிலிருந்து நழுவுவதை தடுக்கும். கண்ணியமானவராக இருந்தாலும் தவறாக நீதி கொடுத்து விடக்கூடாது என்பது அது அவருடைய கௌரவம் அவரை தடுக்கும். அதனாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதிபதிகளை நியமிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிஏபிஎல் எம்ஏபிஎல் படிச்சவங்க நியமிக்கிறதுன்னு அப்படி இல்லை. இந்த ரெண்டு இயல்புகளை பார்த்தாங்க. ஓரளவுக்கு வசதியாக இருப்பது, ரெண்டாவது அவர் கௌரவமானவராக இருக்கு, அப்படி பார்த்தாங்க. முதல் மதீனாவின் காலியாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. அவர் வஹி எழுதுறவர், ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதுறவராக இருந்தாரு. நிறைய பாஷைகள் தெரியும், அப்ரானி ஹிப்ரு மொழி தெரியும், சுரியானி மொழி தெரியும், இதெல்லாம் இருந்தாங்க. மக்கள் என்ன சொல்லுவாங்களாம், இந்த சொத்து பங்கீட்டு வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, சொத்து பங்கீட்டு அதை ஃபராயில்னு அரபியில சொல்லுவாங்க. சொத்து பங்கீட்டு துறையில் இவரை வெல்ல அரபுலகில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தேர்ந்தவரை தான் மதீனாவுடைய நீதிபதியா நியமிச்சாங்க. பாலஸ்தீனத்தினுடைய நீதிபதியாக உபாதத்து இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. மாஷா அல்லாஹ், நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஜெருசலம் போவோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறதுக்கு இடது பக்கத்தில் ஒரு கபர்ஸ்தான், நம்ம போகும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதான் சில பேர் அது சொல்லாமல் போயிடுவாங்க. அப்படி இடது பக்கம் போனால், அந்த கபர்ஸ்தானுக்கு உள்ளே போனால் கொஞ்சம் தூரத்தில் உபாதத்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கு. குறைஞ்சது என்ன யோசிங்க, அது எவ்வளவு தொன்மையானது, குறைஞ்சபட்சம் அது எவ்வளவு தொன்மையானது. 1400 வருஷம் ஒரு கபர், 1400 வருஷம் தொன்மையானது, அடையாளப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது, ஒரு சஹாபியின் கபர். நீங்க இந்த உலகத்துல ஒரு சஹாபிக்கு நிகராக யாரை சொல்ல முடியும்? நபித்தோழருக்கு நிகராக எவரும் இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய மார்க்கத்திலே நபித்தோழர்களுக்கான அந்தஸ்து சட்ட ரீதியில் உயர்வானது, சட்ட ரீதியாகவே உயர்வானது. எல்லோரும் சமம் அப்படிங்கிறது சஹாபாக்கள் விஷயத்துல பொருந்தாது. சஹாபாக்கள் சட்ட ரீதியான அந்தஸ்துல உயர்ந்தவர். இப்போ இன்ஷா அல்லாஹ், ஏன்னா நிறைய பேருக்கு சமயத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பைத்துல் முகத்தஸுக்குன்னு நம்ம போற பிரதான வாசல்ல இடது பக்கம் போனோம்னா ஒரு கபரிஸ்தான் இருக்கு. அந்த கபரிஸ்தான்ல உபாதத்து இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் அங்க இருக்கு. அவர் யாருன்னா, பெருமானாருடைய சஹாபிகள்ல குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த 5 பேர்ல ஒருத்தர். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல திண்ணை தோழர்கள் இருந்தாங்க இல்லையா, திண்ணை தோழர்களுடைய உஸ்தாத். அப்ப ஒரு காலியாக ஒருத்தரை நியமிக்கிறாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு தீட்சண்யமானவர். ஒரு காலியா ஒருத்தரை நீதிபதியா நியமிக்கிறாருன்னா இந்த குவாலிட்டியில நியமிச்சாங்க. அதே போல கூஃபாவுடைய காலியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, கூஃபான்றது ஒரு பெரிய நகரம், அதனுடைய காலியாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அவருக்கும் பெரும் சிறப்பு இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அக்லாஉல் அரபு,
அரபிகளில் மிகப்பெரிய சட்ட வல்லுனர் இவர் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பாராட்டுவாங்களாம். அவரை கூஃபாவுடைய காலியாக நியமிச்சாங்க. இன்னொரு ஆச்சரியம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நீதித்துறையின் மீதான அக்கறைக்கான சாட்சி. சஹாபி இல்லாத ஒருத்தரை அவர் காலியா நியமிச்சார். சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபி இல்லாதவர்னா சஹாபாக்களுக்கு பின்னால் முஸ்லிம் ஆனவர் அர்த்தம். சஹாபி இல்லாத ஒருத்தரை அவர் காலியா நியமிச்சாரு. காலி ஷுரை உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல காலியா நியமிக்கப்பட்டவர். இன்று வரைக்கும் உலகத்தினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த காலிகளின் பட்டியலில் அவர் பேர் இருக்கு. யாருடைய பேரு? காலி ஷுரை பேர். அவர் சஹாபி அல்ல. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவரை காலியா நியமிச்சாங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வழக்கு இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரையை விலைக்கு வாங்கினாங்க. குதிரையை விலைக்கு வாங்கினா அது ஓட்டி பார்க்கணும்ல. இப்ப டெஸ்ட் ரைடு பண்றோமா இல்லையா? டெஸ்ட் ரைடு பண்ணும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டெஸ்ட் ரைடு பண்ணும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு குதிரையை வாங்கினாங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இதை நீ ஓட்டி பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. அவர் ஓட்டி பார்க்க போகும்போது குதிரைக்கு காயம் பட்டுருச்சு. காயம் பட்டோன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த குதிரை எனக்கு வேண்டாம். காயம்பட்ட குதிரையை வாங்க முடியாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா ஏழை, பெரிய பணக்காரரா இருந்தா பரவாயில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப ஏழையா வாழ்ந்தது. இந்த குதிரை எனக்கு வேணான்ட்டாங்க. அந்த வியாபாரி என்ன சொன்னாரு, அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே பேசியாச்சு, நீங்க பின்னாடி டெஸ்ட்டுக்கு போறேன்னு சொன்ன இடத்துல அது காயமானதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு காலி ஷுரை அப்பாங்க. அவரு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, நீங்க வியாபாரியின் சம்மதத்தோடு டெஸ்ட் டிரைவ் போயிருந்தீங்கன்னா இந்த பாதிப்புக்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டாம். வியாபாரியுடைய சம்மதம் வாங்காம நீங்க டெஸ்ட் டிரைவ் போயிருந்தீங்கன்னா இந்த பாதிப்புக்கு நீங்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் சொன்னபோது அவருடைய புத்தி கூர்மை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிடித்திருந்தது. அவரை நீதிபதி ஆக்கினார். நீங்களும் கூட தேடி பார்க்கலாம். காலி ஷுரைங்கிறவருக்கு இஸ்லாமிய வரலாற்றுல தனி இடம் இருக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு, நான் இவ்வளவு தூரம் சொல்ல காரணம் இருக்கு சகோதரர்களே. நான் ஏன் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய நீதியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த நீதி தான் உலகம் முழுக்க போகுது. வெறும் படைகள் போகல, வெறும் படைகளும் வீரர்களும் வாள்களும் ஈட்டிகளும் அம்புகளும் மட்டும் போகல. போகிற இடமெல்லாம் இந்த நீதி சேர்ந்து போகிறது. போற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரையும் எச்சரிக்கை பண்றாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு படைப்பிரிவுக்கு தலைவரா நியமிக்கிறாங்க. காதிசியா யுத்தத்துல ஒரு படைப்பிரிவுக்கு தலைவரா நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும் போது அவர்கிட்ட சொல்றாங்க, சஅதே, யா சஅத், நீ நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மாமா என்பது உனக்கு கர்வத்தை தந்துவிட வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுடைய மாமா சஅத் ரலியல்லாஹு, நீ ரசூலுடைய மாமா என்பது உனக்கு கர்வத்தை தந்துவிட வேண்டாம். ரசூலுடைய தோழர் என்பதும் உனக்கு கர்வத்தை தந்துவிட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தீமையை கொண்டு அடிப்பதில்லை. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. எவனா இருந்தா என்ன, அடிச்சு தட்டு அப்படின்னு சொல்றவன் தான் ஆட்சியாளனா இருப்பான். தீமையை தூண்டுறவன் தான் பல காலத்திலேயும் ஆட்சியாளர்களா. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கும் தன்னுடைய லாபத்துக்காக தீமையை தூண்டுகிறவன் தான் பல ஊர்லயும். இங்க மட்டும் கிடையாது, நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது. ரஷ்யாவில் என்ன நடக்குது, இஸ்ரேலில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது. தீமையை தூண்டுகிறவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. அத உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் தீமையை கொண்டு அடிப்பதில்லை, லாக்கின் யம்ஹுஸ் ஸய்யிஅ பில் ஹஸன், அல்லாஹ் தீமையை நன்மையை கொண்டு அழிக்கிறான். ஃபஇன்னல்லாஹ லைஸ பைனஹு வ பைன அஹதின் நஸபுன் இல்லா தஅத்தஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய படைப்புக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை,
அவனுக்கு கட்டுப்படுவதை தவிர. அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்பட்டீங்கன்னா அவனுடைய அடியார், இதை தவிர எந்த தொடர்பும் இல்லை. ஃபன்னாசு ஷரீஃபுஹும் வலீஹும் ஃபீ தாத்தில்லாஹி ஸவாஉன், மனிதர்களில் உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களும் சாதாரணமானவர்களும் அல்லாஹ்வை பொறுத்து சமமானவர்களே. அல்லாஹு ரப்புஹும், அல்லாஹ் அவர்களது ரப்பு, வஹும் இபாது, இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். யதஃபாலூன பில் ஆஃபியா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை வச்சு வித்தியாசம் அடைஞ்சிக்கலாம். வயதுரகூன மா இன்தஹு பித்தாஹா, அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை வைத்து அவர்களுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃபன்னுர் அல் அம்ர அல்லதி ரஅய்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து புய்ஸ இலா அன் ஃபாரக்னா, நமக்கு ரசூலுல்லாஹ் நபியாக வந்ததிலிருந்து அவங்க பிரியிற வரைக்கும் நீ அவங்களை எப்படி பார்த்தையோ அது போல நடந்துக்க, அதை நீ பின்பற்றிக்கொள், இதுதான் என்னுடைய உபதேசம் என்று சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காதிசியா யுத்தத்துக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சாங்க. சகோதரர்களே, நான் நேற்றைய உரையில உங்களுக்கு சொன்னேன், 2 யுத்தங்கள் இந்த மத்திய கிழக்கின் வரலாற்றை மாற்றியதில் முக்கிய பங்கு வகிக்கிற யுத்தங்கள். ஒன்று எர்மூக் யுத்தம். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் திட்டமிடப்பட்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் திட்டமிடப்பட்டு அவங்க மௌத்தான பிறகு உடனே நடக்குது. படைகளுடைய தளபதியாக இருந்தாரு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. இவர் யாரை எதிர்கொண்டு போறாருன்னா ரோமர்களை எதிர்கொண்டு போறாரு. நான் இந்த உரையினுடைய கடைசியிலே சொன்னேன், 2,40,000 பேர் முஸ்லிம்கள், 36,000 பேர். அவங்க 2,40,000 பேர், இவங்க 30,000 பேர். இதுல முஸ்லிம்களுடைய வீரமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் இதில் இருக்கு. வீரமும் அர்ப்பணிப்பு இதில் இருக்கு. இவங்களை பத்தி வரலாறு சொல்லுது. இவங்களை பத்தி வரலாறு சொல்லுது, முஸ்லிம்கள் ரோமர்களை எதிர்த்து போறாங்க. போறபோது ரோம படைகளுடைய தளபதி ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு ஆளை அனுப்புறான். ஒரு ஆளை அனுப்பி முஸ்லிம்களை போய் பார்த்துட்டு வா, அவங்க நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆளை அனுப்புறான். அந்த ஆளு போய் பார்த்துட்டு ரோமர்களை முஸ்லிம்களை பார்த்துட்டு வந்து ரோம படை தளபதி கிட்ட பார்த்த விஷயத்தை சொல்றான். வரலாறு என்ன சொல்லுது பாருங்க. படை தளபதி போய் பார்த்து விட்டு வந்த அந்த உளவாளி இடத்திலே கேட்டார், மாவராக், என்ன பார்த்த அப்படின்னு கேட்டார். முஸ்லிம் படைகளை போய் வேவு பார்த்துட்டு வந்து என்ன பார்த்த கால. அந்த உளவாளி சொன்னார், வபில்லைலி ருஹ்பானுன், இரவு நேரத்தில் அவர்கள் துறவிகளாக இருக்கிறார்கள். வபின் நஹாரி ஃபுர்சானுன், பகல் காலத்தில் அவர்கள் குதிரை வீரர்களாக இருக்கிறார்கள். வலவு சரக இப்னு மலிகிஹிம், அவர்களுடைய அரசனுடைய மகன் திருடினாலும் கதவு, அவனுடைய கையை வெட்டுகிறார்கள். வலவு ஜனா, அவன் விபச்சாரம் செய்தால் ருஜிம, அவன் கல்லால் எறிந்து கொல்லப்படுகிறான். பி இகாமத்தில் ஹக் ஃபீஹிம், இப்படி தங்களுக்கு இடையில் சட்டத்தை அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள் அப்படின்னு உளவாளி வந்து சொன்னார். இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இரவு நேரத்தில் அவர்கள் துறவிகளாக இருக்கிறார்கள், பகலில் அவர்கள் குதிரை வீரர்களாக இருக்கிறாங்க. இப்ப ராத்திரியில இப்ப இந்த படை எப்படிப்பட்ட படை இல்லைன்னா, அகம்பாவத்தில் வந்த படை அல்ல, ஆணவத்தில் வந்த படை அல்ல, அழிப்பதற்காக வந்த படை அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்து வந்த படை. அப்படி இருந்தாங்க. அப்ப அந்த அவன் சொன்னானா, பாரசீக படையினுடைய படை தளபதி கேக்லா, அவன் சொன்னானா, இன்குந்த சதத்தனி, நீ சொன்னது உண்மையாக இருக்குமானால் லபத்தனுல் அர்தி கைருன் மின் லிகாஇ ஹாஉலாஇ அலா தஹரிஹா, இந்த பூமியின் மேற்பரப்பில் அவர்களை சந்திப்பதை விட பூமிக்கு கீழே சென்று விடுவது சிறந்ததுன்னு சொல்ல. இவங்களோட சண்டை போடுறதை விட, இவங்களை விட சண்டை போடாம இறந்து போயிடுறது சிறந்தது அப்படின்னு சொன்னா ரோம படையினுடைய தளபதி கேக்லார் அப்படின்னு வரலாறு சொல்ல. இப்ப இவங்க போறாங்க, ரோமர்களை எதிர்த்து போறாங்க. எப்படிப்பட்ட வீரர்களாக போறாங்கன்னு வருது. எர்மூக் போர்ல அவங்க போறாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இந்த படையை நடத்திட்டு போறாரு. 1000 கிலோமீட்டரை 18 நாட்களில் கடந்தார். அப்ப எப்படி போயிருப்பார்?
1000 கிலோமீட்டரை 18 நாட்களில் கடந்தார். அப்படி அவங்க அவ்வளவு தூரம் கடந்து போனாரு. அந்த படைகளை எதிர்த்து அவர் யுத்தம் செய்கிற நேரத்தில் காலித் ரலியல்லாஹு தஆலா இந்த ரோமர்களை எருமூக்கு யுத்தத்தில் எதிர்க்கிற நேரத்தில் அவங்க 2,40,000 பேர் இருக்காங்க, இவங்க 36,000 பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு பக்கம் தங்கி இருக்கும்போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் 30 பேரோட போக போறேன். நான் 30 பேர் கூட போறேன். எங்க போறேன்? நான் முதல்ல போறேன். அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வாங்க. நான் ஜெயிக்கிறேன்னா நீங்க வாங்க. இதுதான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு. நான் சகோதரர்களே, வரலாறு இது, கதையல்ல வரலாறு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொல்ற, நான் 30 பேர் கூட போறேன், நான் ஜெயிக்கிறேன்னா நீங்க வாங்க. அப்ப அபூ சுஃபியான், இஸ்லாத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனார் அபூ சுஃபியான், அவர் சொல்றாரு, 30 பேர் ரொம்ப கம்மி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கங்க. எவ்வளவு பேர்? 60 பேர். 30 பேர் ரொம்ப கம்மி, அப்படின்னா 60 பேர். அதுக்கு மேல ஆட்களை கூட்ட அவர் சம்மதிக்கல. படை தளபதியாக இருந்தார் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்த உடனே படை தளபதி பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா படை தளபதியா நியமிச்சிருக்காங்க. அந்த அபூ உபைதா சொன்னாரு, 60 பேரையாவது கூட்டிட்டு போங்க. அவர் சொன்ன போது இவர் சம்மதிச்சாரா? 60 பேருக்கு 60 பேர்களோடு போய் எதிரிகளை சந்தித்தார். களத்தில் அவர் போய் சேர்கிற போது எதிரிலே இருந்த படைத்தளபதி கேட்டாரா, ரோம படைத்தளபதி கேட்டாரா, நீ என்ன சமரசம் பேச வந்திருக்கீங்களா? ஏன்னா பெரும் படை வரும்னு பார்த்தா 60 பேர் வர்றாங்க களத்துல, சமரசம் பேச வந்திருக்கீங்களா? சமரசம் பேச வர்றதா இருந்தா நாங்க சொல்ற நிபந்தனைப்படிதான் சமரசம் அப்படின்னு அவங்க எத்து காமிச்சான். அவன் இவரை புரியாம அவங்க எத்து காமிச்சா, சமரசம் பேசுறதா இருந்தா நாங்க சொல்ற நிபந்தனைப்படிதான் சமரசம் அப்படின்னு அவங்க எத்து காமிச்சான். காலித் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சமரசம் பேச வரல, சண்டைக்கு வந்து. அவன் சொன்னான், அங்க 60,000 பேர் இருக்கும் அவனுடைய படையில, அவனுடைய முந்தைய படையில 60,000 பேர் இருக்காங்க. அவன் சொன்னான், நாங்க 60,000 பேர் இருக்கோம், நாங்க 60,000 பேர், உங்க 60 பேரை கொன்னா எங்களுக்கு கேவலம், அதனால இப்போ படையோடு வா அப்படின்னு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சண்டைக்கு வர்றதுனா வா, எங்கள்ல ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமம். காலித் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் சொல்கிறார், அஜ்னாதை யுத்தத்திற்கு முன்னாடி இந்த படை தளபதியோடு பேசுகிற போது அவர் சொல்றார், எங்கள்ல ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமம். சொன்ன பிறகு சண்டை நடந்தது, அவர்கள் தோற்று போனார்கள், முஸ்லிம்கள் ஜெயிச்சார். வரலாறு. இதுல யார் யார் என்ன பங்காற்றினார்கள்னு வருது. ஒருத்தர் லிரார் இப்னு அஸூர் ரலியல்லாஹு தஆலா அவரு மொத்தமா 32 பேரை கொலை செஞ்சிருக்கார். ஒரு சஹாபி 32 பேரை கொண்டிருக்கார். இதுல சில பெண்களும் இருந்திருக்காங்க துணைக்கு, ஏதாவது உதவிக்கு, மருத்துவ உதவிக்கு பெண்கள் இருப்பாங்க. அதுல உம்மு ஹக்கீம் என்கிற சஹாபி பெண்மணி, அவங்க இந்த கூடாரம் கட்டுவதற்கு பயன்படுத்துற கம்பு இருக்கும் இல்லையா, அந்த கம்பை வச்சு 4 பேர்த்த கொண்டு. இப்படி எதிரிகள் கொஞ்ச நேரத்துல சின்னாபின்னமாகி போயிட்டாங்க. இவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. திரும்பி வரணும், 60 பேர் போட்டாங்க இல்லையா, போனவங்க திரும்பி வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்ப அபூ உபைதா சொல்றாரு, இருட்டாக போகுது, தகவல் ஒன்றும் வரல, நாம அங்க போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு சஹாபாக்கள் ஆயத்தமா சொல்றாரு, வாங்க நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். அப்ப அபூ சுஃபியான் சொன்னார், பொருங்கள், அல்லாஹ்வுடைய செய்தி வரட்டும், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரட்டும், பொருங்கள் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்திலே செய்தி வந்தது, எதிரிகள் ஓடி போய் கொண்டிருக்கிறார்கள், நாம் வெற்றி பெற்று விட்டோம் சொன்னார். அப்ப முஸ்லிம்கள் அவர்களுடைய இந்த படையெடுப்புகளில் அவர்கள் காட்டிய வீரமும் தியாகமும் வரலாறு காணாதது. நான் ஒண்ணுதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சின்ன காட்சியை சொன்ன, வரலாறு காணாது. எங்கு அவர்கள் எதிரிகளை சந்தித்தாலும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள், மிகப்பெரிய எண்ணிக்கையிலானவர்களை சந்தித்தார்கள், வல்லரசு படைகளை சந்தித்தார்கள், களங்கள் நடுங்கி போகிற அளவுக்கு அவங்க யுத்தம் செய்தார்கள், வெற்றி கண்டார்கள். அப்ப முதல்ல எர்மூக்கு யுத்தத்துல ரோமர்களை ஜெயிச்சோம்.
ரோமர்களில் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வல்லரசுகள் இருந்துச்சு முஸ்லிம்களுக்கு மேல. 2 வல்லரசுகள் இருந்துச்சு. ஒண்ணு ரோம பேரரசு. ரோம பேரரசுடைய கட்டுப்பாட்டில் தான் சிரியா, ஈராக் இந்த பகுதிகள்லாம் இருந்துச்சு. நான் சிரியான்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற சின்ன சிரியா கிடையாது, பழைய சிரியா, லெபனான், பாலஸ்தீனம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சிரியா. அந்த மொத்த சிரியாவும் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இவங்க எர்மூக் யுத்தத்துல ஜெயிச்சதோடு இந்த பகுதியில ரோமர்களுடைய அரசுக்கு முடிவு ஏற்பட்டது. ரோம பேரரசின் சக்கரவர்த்தியாக இருந்த ஹிர்கல் என்ன செய்தார்னு வரலாறு சொல்லுது. ஹிர்கல் இந்த யுத்தத்துல இவங்க தோத்து போனாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் இருந்த ஊரை காலி பண்ணிட்டு கான்ஸ்டான்டினோபிளுக்கு போயிட்டார். கான்ஸ்டான்டினோபிள் துருக்கி இருக்கு, அங்க அவங்க இடத்துக்கு போயிட்டார். போகும்போது சிரியாவின் வாசலில் நின்று சிரியாவே உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். வரலாற்றின் புகழ்மிக்க வார்த்தைகளில் ஒன்று, சிரியாவே உன்னிடமிருந்து விடைபெறுகிறேன். யார் உன்னை அலைக்கையா சூரியா அஸ்ஸலாம், சிரியாவே உனக்கு சலாம். வனிஅமல் பலது ஹாதாலில் அதுவு, எதிரிகள் கைப்பற்றுகிற ஊரில் இது ரொம்ப நல்ல ஊர் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று போனார். அதற்கு பிறகு இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூட வாய்ப்பு ரோமர்களுக்கு கிடைக்கும். இது முதல்ல ரோமர்களை ஜெயிச்சாங்க. இது நடந்து சில வருஷங்களுக்கு பிறகு காதிசியா என்ற ஒரு யுத்தம் நடந்துச்சு. காதிசியா யுத்தத்துல பாரசீகர்களை எதிர்கொண்டாங்க. பாரசீகர்களை எதிர்கொள்ளும் போது படைத்தளபதியாக இருந்தவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அறிவுரை சொல்லி அனுப்புனாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய படைத்தளபதி அவர் பாரசீகத்தை ஜெயிக்கிறார். அவர் பாரசீகத்துக்கு வரும்போது பாரசீக அரசன் காதிசியாவுக்கு வந்துட்டாங்க. பாரசீக அரசனும் பெரும் படைய கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு மேல் உண்டான படைகளோட வந்திருந்தான்னு வரலாறு சொல்லுது. இந்த படைகளை அவன் திரட்டிட்டான். இவங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. முஸ்லிம் படை வீரர்கள் அவங்க கிட்ட பேச போனா அவன் கேட்டான், என்ன விஷயம்? முஸ்லிம் வீரர்கள் சொன்னாங்க, ஒன்று முஸ்லீம் ஆகும், இல்லைன்னா எங்களுக்கு கப்பங்கட்டு, இல்லைன்னா வா சண்டைக்கு. நம்மகிட்ட 3 விஷயம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அல் இஸ்லாம் அவில் ஜிசியா அவில் கிதாப். ஒன்று முஸ்லீம் ஆயிடு, முஸ்லீம் ஆயிட்டா இந்த நாடு எல்லாம் உன்னோடது, இந்த அதிகாரம் எல்லாம் உன்னோடது, அல்லாஹ்வுடைய கூலியே உனக்கு கிடைக்கும். இல்லாட்டி கப்பங்கட்டு எங்களை போலவே உன்னை நாங்கள் நடத்துவோம், உன்னுடைய சொத்து எங்களுடைய சொத்து, உன்னுடைய மானம் எங்களுடைய மானமாக உன்னை நாங்கள் நடத்துவோம், இல்லைன்னா சண்டை போட்டுக்கலாம், யாருடையதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் தான் அவங்க வைப்பாங்க. எஸ்தஜ்ரீத் கிட்ட இவங்க போய் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் வல்லரசு, 430 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்து வரக்கூடிய சாசானிய பேரரசனுடைய சக்கரவர்த்தி. அவங்கிட்ட இவங்க போய் பேசுறாங்க. அவனுக்கு கோபம் வருது. அவன் சொல்றான், ஓ திரும்பி போங்க, நான் என்னுடைய படைத்தளபதி ருஸ்துமை அனுப்புகிறேன், அவர் உங்களை காதிசியாவின் பள்ளத்தாக்கில் உங்களை புதைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். காதிசியாவின் பள்ளத்தாக்கில் உங்களை புதைப்பார்னு சொல்லி அனுப்புறான். ருஸ்தும் வர்றார், தளபதியாக முஸ்லிம்களை எதிர்கொள்றதுக்கு வர்றாரு. ருஸ்துமுக்கு வரலாற்றில் பெரிய பேர் இருக்கு. இப்பவுமே நீங்க கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா ருஸ்தும் அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்த படைத்தளபதிகள் பேர்ல வரும். இந்த ருஸ்தும் அவங்களை எதிர்கொள்றாங்க. ருஸ்தும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அது நிறைய ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை. நிறைய முஸ்லிம்கள் போய் அவர்கிட்ட பேசுறாங்க. ருஸ்தும் கிட்ட ஒரு குழு 2 குழுன்னு இல்லை, பல குழுக்கள் போய் அவங்கள்ட்ட பேசுறாங்க. பேசுகிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையுமே வரலாற்றில் மிகச்சிறப்பு வாய்ந்தது. ருஸ்தும் தான் கேட்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தை, நீங்களாம் யாருப்பா, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவன் தான் கேட்டான். நீங்க யாரு? முன்ன பின்ன ஒரு அரசாங்கத்தை கூட மோதுற மாதிரி உங்களுக்கு தெரியலையே, எங்க இவ்வளவு பெரிய படை இருக்குது, நீங்க கொஞ்சம் பேரா இருக்கீங்க, நீங்க யாருப்பா, எதுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்டபோது ரிபஈ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி சொன்னார், நாங்கள் வந்திருக்கிறோம் எதற்கு என்றால் லினுஹ்ரிஜல் இபாத மின் இபாதத்தில்லாஹி மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதில்லாஹ், படைப்புகளை படைத்தவனை வணங்குவதை நோக்கி அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்.
மதங்களுடைய அக்கிரமத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய நீதிக்கு அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ரிபஈ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது அவங்க யாரையும் திருப்தி அவனுடைய யாருடைய பேச்சும் அவனுக்கு விலகல. அந்த இடத்துலையும் பெரிய யுத்தம் நடந்துச்சு, காதிசியா யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதை பற்றியும் சொல்றதற்கு நிறைய செய்திகள் இருக்குது. அந்த யுத்தத்துல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு காலில் ஒரு புண்ணு வந்துருந்துச்சு. ஈட்டி என்பதுல தேர்ச்சி பெற்ற வீரர். உஹது யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனி ஒருவராக நின்று பாதுகாத்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொன்னாங்க, சஅதே என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணம், நீ அம்பு வீசுன்னு சொல்லியிருக்கிறான். இப்ப பெருமானாரிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட திறன் படைத்த சஅத் இப்னு அபீ வக்காஸ், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவை போலவே மிகச்சிறந்த போர் வல்லுனர் அவரோட தலைமையில நடக்குது. அவரால் படை அணிந்து முன்னாடி போக முடியல, காலில் புண்ணு, படுத்து தான் கிடக்க முடியும், மல்லாக்க படுத்து தான் இருக்க முடியும். அப்படிங்கிற நிலையில காதிசியா படைக்கு தலைமை தாங்கிறார். அவர் என்ன செய்தாரா, ஒரு பெரிய ஹைட்டான மேடை ஒன்று கட்டிக்கிட்டார். ஹைட்டான மேடை, அந்த மேடையை கட்டி அதுல மல்லாந்து படுத்துக்கிட்டு கையில அவருக்கு தெரிஞ்சது என்ன வேலை, அம்பு வீசுற வேலை. அவர் என்ன சொன்னார், படைக்கு முன்னால் இருக்கிறவருக்கு சொன்னாரு, நீ என்ன செய்யணும்னு நான் அம்புல எழுதி அனுப்புவேன், அதை பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி படுத்து கொண்டே அம்பில் செய்திகளை எரிந்தே காதிசியா யுத்தத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தார் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. பாரசீகர்கள் அவர்களுடைய நாட்டை விட்டு போனார். 420 ஆண்டுகளாக செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்த பாரசீக பேரரசு வீழ்ந்தது. ஈரான் முஸ்லிம்களுடைய நாடாக மாறிச்சு. பாரசீகம்ன்றது இன்னைக்கு இருக்கிற ஈரான் முஸ்லிம்களுடைய நாடாக மாறியது. இப்படித்தான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் இஸ்லாமிய நாடாச்சு. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாடுகள் இஸ்லாமானது படையெடுப்புகள் மூலம் என்றிருந்தாலும் இந்த படையெடுப்பு என்பது வெறும் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் வாட்களால் மட்டுமே நடந்ததல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்று முஸ்லிம் படைத்தளபதிகள் காட்டிய நீதியால் இந்த மக்களுக்கு அவங்க போன இடத்துல எல்லாம் நீதியை வழங்கினார்கள், நல்ல வாழ்க்கையை வழங்கினார்கள். இன்னும் நிறைய அதுல செய்தி இருக்கு. இந்த தத்துவங்களை மட்டும் நாம விளங்குவோம். அப்படி கொண்டு போய் சேர்த்தார்கள். மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்லாமிய நாடாக மாறிச்சு. 30 வருஷத்துக்குள்ளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 631 ரசூலுல்லாஹ் மௌத்தானாங்க. அன்னையிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வந்தாங்க. 660 4 கலீஃபாக்களுடைய கடைசி கலீஃபாவும் வஃபாத் ஆனாங்க. இதற்குள்ளாக இவ்வளவு பிராந்தியங்கள் இஸ்லாமாகி, இதுல சஹாபாக்களுடைய அளவு கடந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் உறுதியும் மன உறுதியும் இருக்கிறது. அதே போல முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்த நீதியும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆனை நான் எதுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். அன்சல்னா இலைக்க, இந்த வேதத்தை நான் உனக்கு இறக்கி இருக்கிறேன், லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மக்களை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக, அதற்காக இறக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். இந்த வேலையை தான் முஸ்லிம்கள் செய்தார்கள். அதை அனுபவித்ததனால் அந்த மக்கள் இப்போதும் வெளிச்சத்தில் இருக்கிறார். அதை அவங்க அனுபவத்தில் உணர்ந்ததனாலே அந்த மக்கள் இப்போதும் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இன்றும் இஸ்லாம் தொடர்கிறது. ஹலீஃபாக்கள் காலம் வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ அங்கெல்லாம் இன்ன வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கும். ஸ்பெயின்ல முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்கன்னு இருக்கு, அங்க முஸ்லிம்கள் இப்ப இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொல்றோம். ஆனா அப்படி ஒரு சில பகுதிகள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் மாறி போயிருந்தாலும் ஹலீஃபாக்கள் காலம் வரைக்கும் எந்த நிலப்பரப்பு இஸ்லாமிய நிலப்பரப்பாக இருந்ததோ அந்த நிலப்பரப்பில் இன்று வரைக்கும் இஸ்லாம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது வரலாறு. அந்த வரலாற்றுக்கு காரணம் அந்த சஹாபாக்கள் இடத்துல இருந்த உல தூய்மையும் தியாகம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த வரலாற்றை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.